அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சூரத்துல் சம்ஸ் சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, பின் அதனைத் தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக, சூரியனால் பகல் வெளியாகும்போது அதன் மீதும் சத்தியமாக, அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக, பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீதும் சத்தியமாக, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக, அப்பால் அல்லாஹ் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வியடைந்தான். சமூது கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தினால் சாலிஹ் நபியை பொய்ப்பித்தனர். அவர்களில் கேடுகெட்ட ஒருவன் விரைந்து முன் வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் சாலிஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இப்பெண்ணோட்டகம் அல்லாஹ் உடையது, இது தண்ணீர் அருந்த தடை செய்யாது விட்டுவிடுங்கள் என்று கூறினார். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்து அதன் கால் நரம்பை தரித்து விட்டனர். ஆகவே அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய இறைவன் அவர்கள் மீது வேதனையை இறக்கி அவர்கள் யாவரையும் அழித்து சரியாக்கிவிட்டான். அதன் முடிவை பற்றி அவன் பயப்படவில்லை.